I am Java Singh, Assistant Professor, Department of Zoology at Sri Ram Nalamani Yadava College of Arts and Science, Tenkasi. Today we are talk about binomial nomenclature. இரு பெயரிடும் முறை, அதாவது சயின்டிஃபிக் நேம் அனிமல்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். The assembling of animals into groups based on their similarity is called classification. Similar character உள்ள animals எல்லாமே ஒரு குரூப்பாக இணைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் classification. The science of classification is called taxonomy. Taxonomy அப்படின்னா வகைப்பாட்டியல். இப்போது ஒரு லைப்ரரிக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாம் போகிறோம் அப்படின்னம்னா ஒரு பர்டிகுலர் புக்கையோ அல்லது ஒரு பொருளையோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு அங்கே உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த கிளாசிஃபிகேஷன் அல்லது அந்த கேட்டகரைஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு ஈஸியாக இருக்குது. செகண்ட், இன்ட்ரோடக்ஷன். இந்த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம கரோலஸ் லின்னேயஸை சொல்கிறோம். Carolus Linnaeus is referred to as the father of taxonomy. The binomial nomenclature was proposed by Linnaeus. இரு பெயரிடும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் லின்னேயஸ் in the year of 1737. It is a system of naming animal. Such a name is called binomial name or scientific name. ரெண்டு வேர்ட்ஸு வச்சு ஒரு அனிமல்ஸுக்கு நேம் கொடுத்தா அதுக்கு பேர் பைனாமினல் நேம் ஆர் சயின்டிஃபிக் நேம். அக்கார்டிங் டு தி சிஸ்டம், ஈச் அனிமல்ஸ் இஸ் நேம்டு பை டூ வேர்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் கால்டு ஜெனரிக் நேம் அண்ட் செகண்ட் வேர்ட் இஸ் கால்டு ஸ்பீசிஸ் நேம். இப்போ சயின்டிஃபிக் நேமில் ஃபஸ்ட்டு நேம் வந்து ஜீனஸ் நேம், செகண்ட் நேம் வந்து ஸ்பீசிஸ் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பனானா அப்படிங்கிறது காமன் நேம், அதோட சயின்டிஃபிக் நேம் மியூசா பாரடிசியம். The generic name start with capital letter and species name start with a small letter. Both names should be written in italics. Example, Ascaris lumbricoides. Ascaris lumbricoides is a roundworm. தமிழில் கொக்கி புழு அப்படின்னு சொல்கிறோம். அஸ்காரிஸ் அப்படிங்கிற ஜீனஸ் நேமில் ஃபஸ்ட் லெட்டர் ஏ அப்படிங்கிறத கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோம். லம்பிரிகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் நேமில் ஃபஸ்ட் லெட்டர் எல் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டரில் எழுதுகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் நேமை எப்போவுமே இட்டாலிக்ஸில் பாண்டில் எழுதியிருக்கோம். இப்போ ஹேண்ட் ரைட்டிங்னால் எழுதும்போது அண்டர்லைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டைகர் ஓட காமன் நேம் டைகர், டைகரோட சயின்டிஃபிக் நேம் பாந்திரா டைக்ரிஸ். அதில் பாந்திரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், டைக்ரிஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். இதில் ஜீனஸ் நேம் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் பி போட்டிருக்கோம், ஸ்பீசிஸில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாக்ஸானமிக் யூனிட்ஸ், அதாவது ஹயரார்கி படிநிலைகள், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ், 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ டாக்ஸானமிக் ஆஃப் லிவிங் திங்ஸ், ஹியூமனோட சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சேப்பியன்ஸ். தென் பைனாமினல் நாமன்கல்ச்சரோட ரூல்ஸ், அதோட விதிகளை பார்த்தோம் அப்படின்னம்னா ICZN ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருக்குது. ICZN அப்படின்னா த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் ஃப்ரேம்டு சர்டன் ரூல்ஸ் இன் 1901 ஃபார் நேமிங் த அனிமல்ஸ். All animals must be named by 2 words.
it is called binomial. The subspecies can be named by 3 words. It is called trinomial. நமக்கு தெரியும் சயின்டிஃபிக் நேம் எல்லாமே பைனாமினல் இருக்குது. அதோட சப்ஸ்பீசிஸ் நேம் ஆட் ஆச்சு அப்படின்னா அது ட்ரைனாமினல். இப்போ சப்ஸ்பீசிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ அனிமல்ஸில் ப்ரீட்ஸ், ரேசஸ், எத்தினிசிட்டி, அதாவது அதோட ரேசஸ் இனங்களை பொறுத்து, அதாவது டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில், அதை வந்து ஸ்பீசிஸ் நேமோட அடுத்து சப்ஸ்பீசிஸை நேமை குறிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரைனாமினல். நெக்ஸ்ட், in case of several names have been given to a single animal by different scientists, the earliest name is to be considered valid. The duplicate names are called synonyms. ஒரே அனிமலுக்கு டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட்டு வெவ்வேறு நேம்களை கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ள நேமை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து கொடுத்த டூப்ளிகேட்ஸ் நேம் எல்லாமே நம்ம சினானிம்ஸாக, ஸ்பீசிஸ் நேம் சுட் பி பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ். இப்போது ஸ்பீசிஸ் ஒரு சயின்டிஃபிக் நேம் பிளான்ட்ஸ்லேயோ அனிமல்ஸ்லேயோ பிரிண்டாக இருக்கும்போது இட்டாலிக்ஸில் தான் பாண்டில் தான் இருக்கணும். If it is hand written or typed, it must be underlined or to indicate italist. இப்போ நம்ம கையெழுத்தாக எழுதும்போது அல்லது டைப் பண்ணும்போது எல்லா சயின்டிஃபிக் நேமையும் கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணணும். இந்த அண்டர்லைன் பண்ணுறது எதை குறிக்கும் அப்படின்னா, இட்டாலிக்ஸில் எழுதுறதுக்கு சமமானதாக குறிக்கிறது. The name of author who first publishes the name should follow the species name. யார் ஃபஸ்ட்டு ஒரு அனிமலை டிஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த நேம் வந்து அந்த ஆதர் நேம் வந்து சயின்டிஃபிக் நேமுக்கு அடுத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ராணா டைக்ரினா டாட். இதில் ராணா ஜீனஸ் நேம், டைக்ரினா ஸ்பீசிஸ் நேம், டாடு அப்படிங்கிறவர் வந்து ஆதர் நேம். When the name is changed, the original author's name is given in pancreas. இப்போ ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் நேமை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதர் வந்து நம்ம பேந்திரியாஸ் வித்தின் ப்ராக்கெட்ஸில் அந்த ஆதர் நேமை வித்தின் ப்ராக்கெட்ஸில் குறிக்கணும். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். இந்த பைனாமினல் நாமன்கிளேச்சர் சயின்டிஃபிக் நேம் கொடுக்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்? ஈச் அண்ட் எவ்ரி அனிமல் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் வித் எ சயின்டிஃபிக் நேம். ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு சயின்டிஃபிக் நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ஆர் யூனிவர்சல். எப்போவுமே சயின்டிஃபிக் நேம் எல்லாமே யூனிவர்சலாக இருக்கணும், சரிங்களா? லொக்காலிட்டியை குறிக்கக்கூடாது, எல்லாருக்கும் காமனாக தெரியக்கூடியதாக இருக்கணும். அந்த சயின்டிஃபிக் நேம் எல்லாமே யூனிவர்சலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கேட் அப்படின்னா அது ஃபெலிக்ஸ் கேட்கஸ் அப்படிங்கிற சயின்டிஃபிக் நேம் வந்து யூனிவர்சலாக கேட்டை தான் குறிக்கும் அப்படிங்கிறது சயின்ஸ் படித்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். The scientific names are self-descriptive. ஒரு அனிமலோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் ஃபாலோ பண்ணி தான் சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க. The scientific name indicates relationship of animals with one another. சயின்டிஃபிக் நேம் வந்து ஒரு ஸ்பீசிஸ் நேமும் மற்றொரு ஸ்பீசிஸ் நேமும் ஒன்றுக்கொன்று ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதனால தான் ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி அப்படிங்கிற காம்பினேஷனில் அந்த ஹையரார்கி, அந்த படிநிலையை நம்ம உருவாக்குறோம். That's all about the binomial nomenclature. Thank you for watching this video. Thank you.